எல்எஸ்ஜி vs ஆர்சிபி கடைசி குரூப் கேம் ஆர்சிபிக்கு மட்டும் இல்லை இந்த ஐபிஎல்லையே 228 ரன்களை ஆர்சிபி சேஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஹிஸ்ட்ரியில் ஹையஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ரன் சேஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதன் மூலயமா குவாலிஃபயர் 1ல் இடத்த பிடிக்கிறாங்க ஆர்சிபி. ஆனால் இந்த மேட்சோடைய சுவாரஸ்யம் இது கிடையாதுங்க. திக்வேஷ் ரத்தி பவுலிங் போட்டுட்ருக்காரு. பேட்டிங் எண்டில் மயங்க் அகர்வால், பவுலிங் எண்டில் அதாவது நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் எண்டில் ஜிதேஷ் சர்மா. ஓடி வராரு, பவுலிங் ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஆனால் பாலை டெலிவர் பண்ணாமல் கையிலேயே வச்சுட்டு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுறாரு. பவுலிங் க்ரீஸை விட்டு ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வராரு ஜிதேஷ் சர்மா. அந்த நேரம் அந்த நான் ஸ்ட்ரைக்கர் ஸ்டம்ப்ஸை ரிமூவ் பண்ணுறாரு திக்வேஷ் ரத்தி. இந்த நேரத்தில் தேர்ட் அம்பையருக்கு போகிறாங்க. தேர்ட் அம்பையர் நாட் அவுட் கொடுக்குறாரு. ஏன் தேர்ட் அம்பையர் நாட் அவுட் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுலிங் ஆக்ஷனை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாரு திக்வேஷ் ரத்தி. அதில் பவுலிங் ஆக்ஷனில் யூஸ்வலாக எங்கே பாலை ரிலீஸ் பண்ணுவாரோ அந்த ரிலீஸ் பாயிண்ட் அது வரும்போது கரெக்டாக ஜிதேஷ் சர்மா பவுலிங் க்ரீஸுக்கு உள்ளே தான் இருந்திருக்கிறாரு. அதாவது அந்த நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் க்ரீஸுக்கு உள்ளே தான் இருந்திருக்கிறாரு. அப்படின்ற காரணத்தினால தான் அம்பையர் நாட் அவுட் கொடுத்தாரு. ஆனால் இது நடக்கும் போதே சுவாரஸ்யமான இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் ரிஷப் பண்ட் இல்லைப்பா, மனிதாபிமானம் காரணமாக இந்த அப்பீலை நான் இதோட கண்டினியூ பண்ண விரும்பலை, இந்த அப்பீலை நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன், வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த காரணத்தினால இந்த அப்பீல் செல்லாது அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தேர்ட் அம்பையர் அந்த நேரத்தில் அவுட்டே கொடுத்துருந்தாலும் அங்கே பேட்ஸ்மேனை ஆட வச்சிருப்பாரு ரிஷப் பண்ட் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய கேள்வி இங்கே ஒன்று தாங்க. நீங்கள் எல்எஸ்ஜி கேப்டனாக இருந்தா, இல்லை ரிஷப் பண்டே எல்எஸ்ஜி கேப்டனாக இருக்கும்போது எல்எஸ்ஜிக்கு இந்த மேட்ச் ஜெயிச்சா குவாலிஃபை ஆகலான்ற ஒரு வாய்ப்பு இருந்தா இந்த மாதிரி ஒரு முடிவை நீங்கள் எடுப்பீங்களா மாட்டீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.